கச்சத்தீவை திருப்பி ஏழு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். அதுவரை காதுல பஞ்சு வச்சிருப்போம். மெதுவா எடுத்து கீழே வச்சுட்டு இங்க வாங்க பிளீஸ் சிட் டவுன். எப்படி? கச்சத்தீவை கொடுத்ததுதான். நாங்க பிரிவினைவாதிகள். என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியாடா? இதுக்கு பதில் வச்சிருக்க நீ? செத்து விழுபவன் குஜராத்தி, செத்து விழுபவன் மராட்டியன், செத்து விழுபவன் கன்னடன், பீகாரி, ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வாயா? செத்து விழுபவன் தமிழன், சகித்துக் கொள்கிறாய். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள், அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள். அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம், ஒரு துயர செய்தி பதிவில்லை. செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள், குற்றச்சாட்டு. தமிழர்கள் திருடர்கள், பலி. வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தால் சரி, அதற்கு சிறைதானே படுத்தணும். எதற்கு சுட்டுக் கொண்டாய்? எதற்கு கொன்றாய்? வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய். வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தான்? அவனை ஏன் கைது செய்யல? இதாண்டா தமிழ் தேசத்தின் பிறப்பிடம். ஏன் கைது செய்யல?